ஸோ ஒய் யூ சூஸ் திஸ் கெரியர் அண்ட் ஒய் வெல்னஸ்? எஸ், இது ரெண்டும் சொல்லணுன்னா, இது கொரோனா வந்து நிறைய பேரோட லைஃப்பை எடுத்துருச்சுன்னு சொல்லுவாங்க, பட் நிறைய பேருக்கு லைஃப்பை கொடுத்துருக்கு அப்படின்னும் சொல்லலாம். ஸோ கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஆக்டிவான லைஃப் ஸ்டைல். ஏதாவது ஒரு கிளாஸில் பரதநாட்டியம் கிளாஸில் இருந்தேன், ஜூம்பா கிளாஸ் போவேன், ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போவுமே பையனும் அரௌண்டு 12th கிளாஸ் வந்தாச்சு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் டைம் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது டக்குன்னு கொரோனா வந்துச்சு, லாக்டவுன். ஸோ அது அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ வந்து என் கணவர் சொன்ன ஒரு ஐடியா தான், நீ என்ன பண்ணுறியோ, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற எது பண்ணுறியோ அதை அப்படியே நம்ம ஒரு சேனலாக போட்டோன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கெரியர். ஏன் இது அப்படிங்கும்போது, எனக்கு சின்ன வயசுலேருந்தே டீச்சிங் அண்ட் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் அவுட் பண்ணுறது ரெண்டுமே பிடிக்கும். ஸோ இது நான் அப்படி சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது ரெண்டுமே சேர்ந்து ஒரே கெரியராக ஸ்டார்ட் ஆனது வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ யார் எந்த ஒரு ஃபீல்டில் வேலை பார்த்தாலும், ஐடியில் வேலை பார்த்தாலும், எந்த இதில் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒர்க் அவுட் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். ஸோ அதை சொல்லிக் கொடுக்குற ஆளாகவே நானும் இருந்து அதை செய்யவும் செய்கிறேன். அப்படிங்கும்போது அதனால தான் இதை எனக்கு ரொம்ப பேஷனேட்டாக நான் இதை பண்ணுவேன். ஸோ காலையில் எந்திக்கிறதாகட்டும், எந்த டூரு போனோம், மிட் நைட்டில் எந்திரிச்சு திரும்ப உடனே ஒரு 1 hour படுத்து கிளாஸ் எடுக்கணும்னா கூட நமக்கு பிடிச்ச வேலை செஞ்சால் அது கஷ்டம் தெரியாது, இஷ்டமாக இருக்குன்றது தான் இது மெயினானது. ஸோ அதனால தான் இந்த 2 கேள்விக்குமே சேர்த்தே பதில் இது தான். ஸோ என்னோடய கேரியர் ஸ்டார்ட் ஆனது இப்படி தான். ஸ்பெசிஃபிக்காக ஒய் ஹெல்ப் உமன்ஸ்? ஸோ அஃப்கோர்ஸ் அது ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு லேடி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதாகட்டும், அடுத்த ஜென்ரேஷனையே சூப்பராக கொண்டு போகிறதாகட்டும் கொண்டு போவாங்க அப்படின்னு. அதே இதுதான் ஒரு லேடி வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணாங்க, நல்லா அவங்க ஹெல்த்தை பார்த்துட்டாங்க, ஒர்க் அவுட் ரொட்டீன் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து அவங்க ஃபேமிலியே வந்து மாறும். ஏன்னா கிச்சனில் இருக்கிறது இவங்க தான், ஹெல்த்தியான ஒரு ஹேபிட்ஸ் அவங்களுக்கும் கொண்டு வர முடியும். ஒர்க் அவுட்ஸ் இவங்க பண்ணுறத பார்த்து இது எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ எந்த விதத்துலேயும் ஒரு இம்பேக்ட் ஒரு லேடி கொண்டு வந்தோன்னா அது ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலிக்கு போகும், அப்படியே அது சொசைட்டிக்கே போகுங்கிறதா என்னோட நம்பிக்கை அந்த விதத்தில். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதில் எல்லாரும் லேடிஸ் அவங்களோட செல்ஃப் கேரை இந்த இதை தான் லாஸ்ட் ப்ரையாரிட்டியில் வச்சிடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ அவங்கள எப்படியாவது அந்த ட்ராப்லேருந்து வெளியே கொண்டு வரணும். செல்ஃப் கேருங்கிறது செல்ஃபிஷ்னஸ் கிடையாது, இதை கட்டாயம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தான் கொண்டு போகணுமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் இது எஸ்பெஷலி ஃபார் உமன் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போகிறோம். ஸோ வாட் கீப்ஸ் யூ கோயிங் மேம்? இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் போடுற வீடியோஸை பார்க்கும்போது 60+ இருக்கிற நிறைய பேர் வந்து நீங்கள் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ரிலேட் ஆகுதுமா, என் பொண்ணே எனக்கு இருந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பொண்ணாக நம்மளை நினைக்கும் போது வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும். அதே இது யங்காக இருக்கிறவங்களும் வந்து அக்கான்னு சொல்கிறதும், உரிமையாக என்னோட அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதும், ஸோ எல்லாருமே வந்து அது ரொம்ப ரிலேட்டாக அவங்க வீட்டில் உள்ள ஒருத்தங்களாக நம்மளை நினச்சி சொல்லும்போது வந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு அவங்கள ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து என்னை உந்துதலாக இருந்து கொண்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மேம்? சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தா அகெயின் நமக்கு வந்து அவங்க கிளைண்ட்ஸ் கொடுப்பாங்கள்ல ஃபீட்பேக்ஸ், ஸோ அதெல்லாம் தான் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஏன்னா பிசிஓஎஸ் இருந்துச்சு, ஸோ அதிலிருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு உங்களோட ஒர்க் அவுட் செஷன் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ப்ரெக்னன்சியில் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ ப்ரெக்னன்சியில் சொன்னோன்னே பொதுவாக உடனே ஒரு டாக்டர் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து மிஸ்லீட் பண்ண விரும்பலை. நம்மளோட கைடன்ஸ் இன் சம்ஹவ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் சொன்னது. ஈவன் நான் முதல்ல சொன்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக நான் இப்போ இருக்கிறேன், மாதிரி இல்லை, நல்லாவே லைஃப்பை லீட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அதெல்லாம் தான் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக நான் நினைக்கிறேன். அவங்களோட சக்ஸஸை தான் நான் என்னோட சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறேன்.